உண்ண வழி செய்த ஈஸ்வரனுக்கு நன்றியாக நிவேதனம் செய்து உண்ண வேண்டும். நைவேத்தியம் செய்தால் சுவாமி எங்கே சாப்பிடுகிறார் என்று சிலர் கேலியாக கேட்கிறார்கள். நிவேதனம் என்றால் நிவேதயாமி என்றால் அறிவிக்கிறேன் என்பதுதான் அர்த்தமே தவிர உண்பிக்கிறேன் என்று அர்த்தமல்ல. சுவாமிக்கு சாப்பிட்டு ஒன்றும் ஆக வேண்டாம். நம் நினைவை சுத்தமாக்கி கொள்ளத்தான் பூஜை முழுவதுமே தவிர அவருக்கு இதனால் ஆவது எதுவும் இல்லை. அப்பனே, இந்த வேலைக்கு உன் கருணையில் நீ இந்த அன்னத்தை கொடுத்திருக்கிறாய் என்று அவனுக்கு தெரிவித்துவிட்டு அவனுடைய நினைவோடு உண்ண வேண்டும். அவன் அருள் இல்லாவிட்டால் இந்த அரிசி எப்படி விளையும்? அறிவியல் நிபுணர்கள் ஆராய்ந்து நூல் எழுதலாமே தவிர ஒரு மணி அரிசியை கூட அவர்களால் செய்ய முடியாது. செயற்கை அரிசி என்று ஒன்றை செய்தால் கூட இதற்கு மூலமான கெமிக்கல்ஸ் ஏற்கனவே பகவானின் சிருஷ்டியில் இருந்துதானே வந்தாக வேண்டும். எனவே மனிதன் செய்ததாக தோன்றும் எல்லாமும் கூட முடிவிலே ஈஸ்வரன் சிருஷ்டித்தது தான். பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டதை அவனுக்கு காட்டாமலே நாம் அனுபவித்தால் திருடர்களே யாவோம். அவனை பூஜை செய்வது என்று வைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் உன்னால் கொடுக்கப்பட்டதை உபயோகிக்கிறோம் என்று அன்றாடம் அறிவிக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக அர்ப்பிக்கத்தக்கதை தவிர வேறு எதையுமே நாம் உபயோகிக்கக்கூடாது என்ற பக்குவம் நாளடைவில் உண்டாகும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.